நான் சத்தமாக திருக்குறள் 10 சொல்கிறேன், கூடவே சொல்லணும். சரியா? சொல்கிறீங்களா? சரி. உட்காந்துங்க அப்படியே அகலமாக பசுமை படை மட்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு நாள்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டே ஒரிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிமின்றார் நீடு வாழ்வார் அனுகோமை இல்லாதான் கால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே அறவாழி அந்தணன் கால் சேர்ந்தார் கல்லால் நிறவாழி நீந்தல் அரிதே கோலில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் காலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வணக்கம். மணிநீரும் மண்ணும் மனையும் அணிநீர் காடும் உடையது அரண். இது நம்முடைய பொய்யா மொழியா சொல்றது. இன்று 3/7/2025 காலை இந்த சிறுபாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நான் வந்து பார்க்கும்போது இந்த மாணவர்கள் அனைவருமே இந்த வளாகத்தை மரங்களை நட்டு பசுமை தாயகமாக உற்பத்தி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உதவி தலைமை ஆசிரியர் அயூப் கான் ஐயா அவர்களையும் ஆசிரியர் பிருந்தா அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மரங்களை நட்டு அதை தினமும் தண்ணி ஊற்றி பெரிய மரங்களாக வளர்க்க இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பள்ளியை விட்டு வெளியே சென்று படித்து மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் சென்று ஒரு காலத்தில் இந்த பள்ளியில் நான் படித்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து சொல்லுவான், இந்த மரத்தை நான் தாண்டா வச்சேன், இந்த மரத்துக்கு நான் தாண்டா தண்ணி ஊற்றினேன், இந்த மரத்தை டெய்லி நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற வகையில் இன்று இந்த பசுமை மாணவ படைகள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த பள்ளியை பார்க்கும்போது மிகச்சிறந்த பள்ளியாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அம்மா பிருந்தா அம்மா ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ரொம்ப தெரிவிச்சுக்கின்னு இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திருக்குறள் காமராசு, திருவண்ணாமலை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.